நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஷோ பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு 60 வயசு மேல இருந்திருக்கும். அவங்க வந்து எல்லாருமே வந்து ஹர்ஷதும் இருந்தாரு. ஸோ ஹர்ஷத்துக்கு எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் சைடில் நின்றுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, படம் நல்லா போகுதா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா போகுதுமா, ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். 2வது வாரமோ நம்ம அப்போ. ஸோ அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க, நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க, நல்ல காசும் இப்போ நல்லா போய் நல்ல காசும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் எல்லா படமுமே ஏதாவது ஒரு விதத்தில் மிஸ்லீடோ இல்லைனா ஒரு கடைசி வரைக்கும் ஒரு தப்பான விஷயத்த சொல்லி லாஸ்ட் மினிட்ல அதை டக்குன்னு மாற்றி இல்லை இப்படிதான் அந்த மாதிரி சொல்கிற படங்கள் தான் நிறைய வருது எனக்கு தோணுது. அந்த 2 hours 10 minutes இருக்குன்னா அட் எனி பாயிண்ட் எந்த சீனாக இருந்தாலுமே, அது இமோஷனல் சீனாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஹை பாயிண்ட்டாக அதில் இருக்கணும் தான் நாங்கள் யோசிச்சோம். இப்போ அம்மா கிட்ட இமோஷனலாக ஒரு சீன் பேசுகிறோன்னா அம்மா சொல்கிற விஷயம் அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஒன்று கிரியேட் பண்ணும். அது ஒன்று. 2வது மேபி அந்த சீனை ஸ்டேஜ் பண்ணுறது ஒரு சிங்கிள் ஷாட்டாக மேபி போகலாமா. ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எவ்ரி ஒரு 10-15 minutes ஒரு நல்ல தியேட்ரிக்கல் மூமெண்ட் ஒன்று இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஹியூமர் ஒன்று இருக்கணும், நல்ல கிரிப்பிங்கான சீன்ஸ் இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அட் சேம் டைம் அந்த படத்தில் ஒரு சோல் ஒன்று இருக்கணும், ஏதாவது ஒரு இமோஷன் ஒன்று ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும் தான் நாங்கள் இதை ஒரு பேக்கேஜாக பண்ணோம். மேபி ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இமோஷனை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு 30 நிமிஷம் பில்டப் பண்ணி அந்த இமோஷனை வெளிப்படுத்தினா தான் மக்கள் ஐயோ பயங்கர கனெக்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 30 நிமிஷத்தில் கிடைக்கிற ஒரு இமோஷன் இன்னைக்கு அவங்களுக்கு 30 செகண்ட்லேயே புரிஞ்சிருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது, தாண்டி படத்தில் ஒன்று காட்டணும், அந்த இமோஷனை காட்டுற விதம் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், காட்டுற கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கணும். ஸோ வி ஹேவ் டு கீப் இவால்விங் வித் இட் தான் தோணுது. இப்போ நான் உட்காந்து ஆடியன்ஸ் தான் மாறணும்னு சொன்னால் என் கரியர் அங்கே க்ளோஸ். ஏதாவது ஒரு வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா, லைக் இந்த விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது பிகாஸ் ஏன்னா நம்ம லைஃப்ல நம்ம சினிமா ஜேர்னி எப்படி இருக்கும், எந்த இடத்துல போய் ஹிட் ஆகும் ஃப்ளாப் ஆகும் நமக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஒரு கான்ஷியஸ் டிசிஷன்ஸ்னு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தோணி இருக்கும் ஏதாவது. அந்த மாதிரி சில விஷயங்கள் என்னென்னவா இருக்கு உங்களுக்கு இப்போ? எனக்கு நான் இதை பற்றி நிறைய யோசிச்சிருக்கேன். என்ன விஷயம்னா எனக்கு மாரலாக சில விஷயங்கள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் பீங் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அது பண்ணுற அந்த மாதிரி படங்கள் நான் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே விஷயம், ஆரம்பத்துலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கிடைச்சி திருப்பி படத்துக்கு வரேன்னு நினச்சிக்காதீங்க. பட் நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஷோ பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு 60 வயசு மேலே இருந்திருக்கும். அவங்க வந்து எல்லாருமே வந்து ஹர்ஷதும் இருந்தார். ஸோ ஹர்ஷத்துக்கு எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் சைடில் நின்று இருக்கும்போது என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, படம் நல்லா போகுதா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா போகுதுமா, ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். 2வது வாரமோ நம்ம அப்போ. ஸோ அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க, நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க, நல்ல காசும் இப்போ நல்லா போய் நல்ல காசும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு என்னமோ ஐ ஃபீல் லைக் எல்லா படமுமே ஏதாவது ஒரு விதத்தில் மிஸ்லீடோ இல்லைனா ஒரு கடைசி வரைக்கும் ஒரு தப்பான விஷயத்த சொல்லி லாஸ்ட் மினிட்ல அதை டக்குன்னு மாற்றி இல்லை இப்படிதான் அந்த மாதிரி சொல்கிற படங்கள் தான் நிறைய வருது எனக்கு தோணுது. பட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸான ஒரு படம். தப்பாக எதுவுமே நம்ம சொல்ல, தப்பாக இருக்கிற ஒருத்தன் எப்படி சரியாக மாறுறான், மேபி தப்பாக நினச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு எப்படி சரியாக மாறுறாங்கிறது தான் ஐடியாவாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி மாரலி எனக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு படம் இன்ஃபேக்ட் எனக்கு வந்தது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் தான், பட் ஒரு மாதிரி நிறைய அதில் வல்கரான சில விஷயங்கள் இருந்தது, யூனோ லைக் ஹாரஸ்மெண்ட், அந்த மாதிரி நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்னாலே அப்படி நினச்சி பார்க்க முடியல. ஸோ மேபி ஐ ட்ரா த லைன் தேர். ஓகே, சூப்பர். ஸோ சூப்பரான டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக நம்ம லேண்டிங் ஆகும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயம் படத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. அண்ட் அதுவுமே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே போயிட்டு இருக்கும் போது ஸ்லோ ஆகிற டைமில் ஹை பிச் கொடுக்கறதும் அண்ட் ஹை பிச் கொடுக்குற டைமில் இமோஷனலாக வந்து இன்வால்வ் ஆகிறது, அது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அது வந்து உங்கள் திரைப்படத்தில் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க? நாங்கள் அது ரொம்ப ரொம்ப ஆனஸ்டாக ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு 2 hours 10 minutesக்கு மேலே படம் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அந்த 2 hours 10 minutes இருக்குன்னா அட் எனி பாயிண்ட் எந்த சீனாக இருந்தாலுமே, அது இமோஷனல் சீனாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஹை பாயிண்ட்டாக அதில் இருக்கணும் தான் நாங்கள் யோசிச்சோம். இப்போ அம்மா கிட்ட இமோஷனலாக ஒரு சீன் பேசுகிறோன்னா அம்மா சொல்கிற விஷயம் அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஒன்று கிரியேட் பண்ணும். அது ஒன்று. 2வது மேபி அந்த சீனை ஸ்டேஜ் பண்ணுறது ஒரு சிங்கிள் ஷாட்டாக மேபி போகலாமா. ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஈவன் வித் ஸ்க்ரீன் பிளே ஒரு சீன் முடிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்கணும்னா அது கட் பண்ணி ஆரம்பிக்க வேணாம். ஏன் ஒரு கான்வர்சேஷன்லேயே அடுத்த சீன் ஆரம்பிக்கலாமே, ஒரு சவுண்ட் கட்டில் அடுத்த சீன் ஆரம்பிக்கலாமே. அது பார்க்கும்போதே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் ஹர்ஷதும் இனிஷியலாக ஒரு 20 minutes பேசுகிற எந்த சீனுமே ஒரு கட் அண்ட் ஸ்டார்ட் இருக்காது, எல்லாமே ஒரு ஃப்ளோவாக தான் போகும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்க்ரீன் பிளே கால்ஸ் தான் நாங்கள் எடுத்தோம். எழுதும்போதே ஒரு எடிட்டர் மைண்டில் வச்சு தான் எழுதணும், இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும். இப்போ இங்கே கோலிசோட கீழே வைக்கிறோன்னா அந்த ஷாட்டில் ஒரு கேரம் போர்ட் காயின் அடிச்சு அதே கான்வர்சேஷன் இங்கே ஆரம்பிக்கணும். ஒரு கான்வர்சேஷன் எங்கேயோ ஆரம்பிச்சு கிளாஸ் ரூம்ல போய் முடியணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கும் லைஃப்ல இருக்கும்ல, நம்ம பேசிட்டு வீட்டுக்கு போய் அடுத்த நாள் வேற கான்வர்சேஷன் பற்றிலாம் பேச மாட்டோம். ஒரு மாதிரி ஃப்ளோ ஆகும், ஒரு 2-3 நாள் அதை தான் பேசிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிளான் பண்ணோம். அண்ட் வித் ரிகார்ட் டு பிளாட் பாயிண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும் தான் வந்தோம். ஸோ எவ்ரி ஒரு 10-15 minutes ஒரு நல்ல தியேட்ரிக்கல் மூமெண்ட் ஒன்று இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஹியூமர் ஒன்று இருக்கணும்,
நல்ல கிரிப்பிங்கான சீன்ஸ் இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அட் சேம் டைம் அந்த படத்துல ஒரு சோல் ஒன்று இருக்கணும், ஏதாவது ஒரு இமோஷன் ஒன்று டிராவல் ஆகிட்டே இருக்கணும் தான் நாங்க இதை ஒரு பேக்கேஜா பண்ணோம். ஃபுல்லா எழுதிட்டோம், அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி ஒரு பேக்கேஜ். ஓகே, ஸோ நீங்க சொன்னீங்க 2 hours 10 minutes மேல இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டாகிராமோ ரீல்ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரீல்ஸ்ல கூட 2x ஆப்ஷன் வந்து இப்போ வந்துச்சு. ஸோ அட்டென்ஷன் வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்டே எல்லாருமே 2xல தான் கேட்டுட்டு இருக்காங்க, படத்தை எப்படி பார்க்க போறாங்க. ஆமா, ஸோ அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிட்டு வருது. ஸோ ரீல்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணும்போதே நம்ம நெக்ஸ்ட் போயிடுறோம். ஆனா திரைப்படம் அப்படின்னு வரும்போதே வந்து இப்போ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது, ரொம்ப டிராகா போகுது, நிறைய விமர்சனங்கள் பல படத்துல மேல வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் அவங்களுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஆர் திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் சப்போஸ் டு பி அப்படின்னு? சரி, ஆடியன்ஸ் எப்பவுமே நம்ம மாற்ற முடியாது, ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாறணும்னு எனக்கு தோணுது. அண்ட் என்ன விஷயம்னா, இப்போ ஆமா ரீல்ஸ் தான் பார்க்குறாங்க, 2 நிமிஷம் தான் பார்க்குறாங்க, ஆனாலுமே படங்களை வந்து பார்க்குறாங்க, 2.5 மணி நேரம் உட்காடுறாங்க, அவங்களுக்கும் சில படங்கள் பிடிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை எவ்வளோ எங்கேஜிங்காக காட்டுறோங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி என்ன விஷயம்னா, இமோஷன்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ பழைய மேபி ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இமோஷனை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு 30 நிமிஷம் பில்டப் பண்ணி அந்த இமோஷனை வெளிப்படுத்தினா தான் மக்கள் ஐயோ பயங்கர கனெக்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 30 நிமிஷத்தில் கிடைக்கிற ஒரு இமோஷன் இன்னைக்கு அவங்களுக்கு 30 செகண்ட்லேயே புரிஞ்சிருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதை தாண்டி படத்தில் ஒன்று காட்டணும், அந்த இமோஷனை காட்டுற விதம் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், காட்டுற கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கணும். ஸோ வி ஹேவ் டு கீப் இவால்விங் வித் இட் தான் தோணுது. இப்போ நான் உட்காந்து ஆடியன்ஸ் தான் மாறணும்னு சொன்னால் என் கரியர் அங்கேயே க்ளோஸ். ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம், பட் ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை எங்கே மிட்ல ஒன்று மீட் பண்ணி கொடுக்குறனோ அதுதான் முக்கியம். ஸோ இப்போ உங்களுடைய படத்துல ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபீமேல் கேரக்டர்ஸோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மூவியா இருக்கலாம், அண்ட் அதுக்கு முன்னாடி வந்த லவர் படமும் இருக்கலாம். அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. பட் ஆனா லவர் படத்துல மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் ஆப்போசிட்டா வந்து புரிதல் இருந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி நாம ஒரு இடத்துல யோசிச்சு நம்ம படம் பண்ணுவோம், பட் ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகிறது டிஃப்ரெண்டா போய் முடியும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஃபிலிம்ஸ் பண்ணும்போது அது நடக்கலாம், பிகாஸ் லவர் வாஸ் மோர் ஆஃப் அ கான்வர்சேஷன். இங்கே வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான ஒரு டேக் இருக்கான்னு தெரியல இந்த படத்தில். மோஸ்ட்டாக மேரேஜ் பற்றின ஒரு கான்ட்ரவர்ஷியல் டேக் தான் இருந்தது தவிர இது ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான். எனக்கு அந்த மாதிரி பயம் இல்லை, ஆடியன்ஸ்ட்டு எப்படி போய் லேண்ட் ஆகணும். மேபி கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக பண்ணால் அந்த பயம் இருக்கும், இது வரைக்கும் எதுவும் நான் பண்ணல. ஸோ அதனால் அந்த விதத்தில் எந்த பயமும் இல்லை. ஓகே.